I want to thank God for the first session which Dr. Raj presented to us. நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் முதலாவது படித்த அந்த பாடத்தை டாக்டர் மூலமாக நாம் கற்றுக்கொண்டோம். I believe God is going to speak to each one of us. May the Holy Spirit use us for His glory. நிச்சயமாக ஆண்டவர் நம்ம அனைவரோடு கூட பேச வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அதற்காக நம்மை வழிநடத்த வேண்டும். Please join me as we seek God in prayer. என்னோடு கூட ஜெபத்தில் இணையும்படியாய் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். Dear Father in heaven, I want to place Pastor Nesakumar and myself at the feet of Christ. May the Holy Spirit use us for your glory, and may your people understand your word. May your angels fill this place with your presence. In Christ's name we pray. Amen. Our subject this morning is entitled, When Government Imposes Religious Laws. இந்த காலை வேளையிலே என்னுடைய தலைப்பாகப்பட்டது அரசாங்கம் மத சம்பந்தமான சட்டங்களை கட்டாயப்படுத்துகின்ற பொழுது. When God gave His 10 commandments, we know that He gave it on 2 tables of stone. தேவன் 2 பிரமாணங்களை கொடுக்கின்ற பொழுது 2 கற்பலகையிலே அதை கொடுத்தார். God could have written on 1 table if He wanted to. ஒருவேளை ஆண்டவர் அதை ஒரு பலகையிலே எழுதியிருக்க கூடும் அவர் தேவையென்றால். But in His great wisdom, He said, I'm going to give it on 2 stones. ஆனால் ஆண்டவர் அவருடைய ஞானத்தினாலே 2 பலகையிலே அதை எழுதி கொடுத்தார். Because the first stone, which had 4 commandments, relates to God. முதலாவது கற்பலகையிலே 4 பிரமாணங்கள் இருந்தது, அது தேவனை சார்ந்தவைகளாய் இருந்தது. And the second table, which had 6 commandments, relates to our fellow human beings. இரண்டாவது கற்பலகையிலே 6 பிரமாணங்கள் இருந்தது, அது மனிதர்களுக்குள்ளான தொடர்பை உறவுகளை சொல்கின்றதாய் இருந்தது. Religious legislation and civil legislations are not to be mixed. உலகே அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களும் மத சட்டத்திட்டங்களும் ஒன்றோடு ஒன்று கலவக்கூடாது. Church and state are always separate in God's sight. திருச்சபையும் அரசாங்கமும் தேவனுக்கு முன்பாக தனியாய் செயல்பட வேண்டும். Therefore, when He gave the laws, He gave it on 2 stones, related to God and related to man. எனவே தான் ஆண்டவர் அதை கொடுக்கின்ற பொழுது 2ஆக கொடுத்து ஒன்றை மனிதனோடு கூடவும் இன்னொன்றை தேவனோடு கூடவும் தொடர்புபடுத்தி கொடுத்தார். The first table of stone in the law of God is all about worship toward God. அந்த முதலாவது கற்பலகையிலே இருந்த எல்லா பிரமாணங்களும் ஆண்டவரை பற்றியதான தொழுகையை குறித்து அதில் கொடுக்கப்படுகிறது. The first commandment is the person to worship. அந்த முதலாவது பிரமாணத்திலே யாரை வணங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And who is that? யார் அது? The God who brought us from the land of Egypt. He is the one. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனை வணங்கும்படியாய் அதை சொல்லுகிறது. Are we worshiping that God? அந்த ஆண்டவரை நாம் வணங்குகிறோமா? Amen. ஆமென். The second commandment is about the manner of worship. இந்த இரண்டாவது பிரமாணம் எவ்விதமாக தொழுகை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. God told us worship Him directly. God is a spirit and we cannot make an idol and worship Him through the form of an idol. தேவன் தெளிவாய் சொல்கிறார், அவரை எவ்விதமாய் வணங்க வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக வணங்க வேண்டும். ஆண்டவர் ஆவியாய் இருக்கிறார், எனவே எந்த ஒரு சொர்மமும் செய்யக்கூடாது. And the third commandment is the reverence in worship. மூன்றாவது பிரமாணம் எவ்விதமாக தொழுகையிலே மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. We believe God is holy. நாம் நம்புகிறோம் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். Even angels who are holy, they veil their faces and they worship Him saying, Holy, holy, holy. தேவ தூதர்கள் பரிசுத்தமாய் இருந்தாலும் தங்களுடைய முகத்தை அவர்கள் மூடி பரலோக தகப்பனை பார்த்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். And
God has to be worshipped in a proper way. We cannot be casual in our worship. With fear and reverence, we should worship Him. நாம் விரும்புகின்ற பிரகாரம் அல்ல, தேவன் விரும்புகின்ற பிரகாரமாக அவரை தொழ வேண்டும். பயத்தோடும் பக்தியோடும் அவரை நாம் தொழ வேண்டும். That's what the third commandment is about. It says, don't take the name of God in vain, because God's name is holy. மூன்றாவது பிரமாணம் சொல்கிறது, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, ஏனென்றால் தேவன் பரிசுத்தமானவர். The fourth commandment is the sacred day of worship. நான்காவது பிரமாணம் அவரை வணங்குவதற்கென்று சொல்லி பரிசுத்தமாக்கப்பட்ட நாள். We worship God every day, but one day in the seven, God made it as a day of worship where 24 hours we spend time with God. நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை தொழுது கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவரை தொழ வேண்டும் என்று சொல்கிறார். So the first table of stone is all about worship. முதலாவது கற்பலகையிலே முழுவதுமாக தொழுகையை குறித்து சொல்கிறது. No man, no government has a right to impose the first table of stone. Only God has a right, because God alone is worthy of worship. எந்த ஒரு அரசாங்கமும் எந்த ஒரு மனிதனும் இந்த முதலாவது கற்பலகையிலே சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த தொழுகையை அவர் கட்டாயப்படுத்த முடியாது, ஏனென்றால் அது ஆண்டவருக்குரியது. God has given authority and power to the earthly rulers and to governments to legislate the second table of stone. தேவன் இந்த உலக பிரகாரமான மனிதனுக்கும் அரசாங்கத்திற்கும் கட்டாயப்படுத்துவதற்கு என்று சொல்லி 6 பிரமாணங்களை இரண்டாவது பலகையிலே கொடுத்திருக்கிறார். Look at what Apostle Paul wrote regarding the second table. இந்த இரண்டாவது கற்பலகையிலே இருப்பதை குறித்து பவுல் என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் பாருங்கள். Romans chapter 13 verse 3 and verse 9. ரோமர் 13:3-9. For rulers are not a terror to good works, but to evil. Wilt thou not then be afraid of that power? Do that which is good, and thou shalt have praise of the same. அதிகாரிகள் நற்கிரிகளுக்கு அல்ல, துர்க்கிரிகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் அதிகாரிக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய். After talking about the rulers who have a right to rule, Paul is quoting the second table of stone. Thou shalt not commit adultery, thou shalt not kill, thou shalt not steal, and so on. இந்த உலக பிரகாரமாய் இருக்கிற அதிகாரிகள் ஆளுவதற்கென்று சொல்லி ஆண்டவர் 6 பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக. So governments and earthly rulers have a right to force the citizens to obey the second table of stone, and they can punish those who don't obey. இந்த உலக பிரகாரமாய் இருக்கிற அதிகாரிகளும் அரசாங்கமும் ஒருவேளை இந்த 6 பிரமாணங்களை தவறுகின்ற பொழுது அவர்கள் தண்டிக்கவோ அல்லது அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தவோ ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். God never intended that earthly governments and rulers should interfere with the first table of stone. இந்த உலக பிரகாரமாய் இருக்கிற அதிகாரிகள் ஒரு பொழுதும் முதலாவது பலகையிலே கொடுக்கப்பட்ட கற்பனைகளுக்குள்ளாக நுழைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புவதில்லை. Because the first table of stone has got to do with God and worship, and every human being has a right to worship God according to his conscience. No man can force it. முதலாவது இருக்கின்ற அந்த கற்பனையில் இருக்கின்ற பிரமாணங்கள் தொழுகையை குறித்தும் ஆண்டவருடைய பயபக்திக்கு சொல்வதனாலே அது மனிதன் ஒவ்வொருவரும் அதை தொழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். But it has been the devil's plan from the beginning to use rulers to legislate something in the first table of stone. ஆரம்பத்திலிருந்தே பிசாசானவன்
அந்த அதிகாரிகளை இந்த 4 பிரமாணங்களுக்குள்ளாக தங்கள் தலைகளை விடும்படியாக அதை மாற்றும்படியாக செய்து கொண்டிருக்கிறான். And when you look at biblical history and the civil history, you will see the devil has been successful to a great extent to force people on one commandment at least of the first table. சமுதாயத்தினுடைய வரலாற்றை நாம் படிக்கின்ற பொழுதோ அல்லது திருச்சபையினுடைய வரலாற்றை படிக்கின்ற பொழுதோ சாத்தானானவன் எவ்விதமாக இந்த 4 பிரமாணங்களே ஏதாவது ஒன்றிலே அவன் மாற்றம் கொண்டு வருவான் என்பதை நாம் பார்க்கக்கூடும். Now what happens is, when earthly governments try to enforce any law in the first table, religious persecution follows. இந்த உலக பிரகாரமான அரசாங்கங்கள் அந்த 4 பிரமாணங்களிலே ஏதாயிலும் ஒன்றை கட்டாயப்படுத்துகின்ற பொழுது உபத்திரவமாகப்பட்டது தொடங்குகிறது. We will look first at some biblical examples where Satan tried to force worship that is connected to the first table. இந்த வேதாகமத்திலே எவ்விதமாக சாத்தானானவன் இந்த தொழுகையிலே, அதாவது முதல் கற்பனையிலே கொடுக்கப்பட்டதிலே நுழைந்திருக்கிறான் என்பதை ஆதாரத்தோடு நாம் படித்துக் கொள்ளலாம். The children of Israel were in Egypt for a long time. எகிப்திலே தேவனுடைய பிள்ளைகள் அநேக ஆண்டுகளாக தங்கியிருந்தார்கள். They were the children of Abraham. அவர்கள் ஆபிரகாமினுடைய பிள்ளைகள். But they were there for hundreds of years and they became slaves to Satan and to the king of Egypt. அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக அங்க இருப்பதன் மூலமாக சாத்தானுக்கும் பார்வோனுக்கும் அடிமைப்பட்டு போனார்கள். And when it was time up, Moses went to Pharaoh and said, "Thus saith the Lord, let my people go to worship me." குறிப்பிட்ட காலம் வந்த பொழுது மோசே பார்வோனை பார்த்து, நாங்கள் எங்கள் தேவனை ஆராதிக்க நாங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லி பேசுகிறார். He said, "Who is the Lord? I don't know him." அப்பொழுது அவர் சொல்கிறார், யார் உங்கள் தேவன் எனக்கு தெரியாது என்கிறார். Because Egyptian Pharaoh was worshipped as God by the people. ஏனென்றால் எகிப்திலே இருக்கின்ற பார்வோன் தெய்வமாக அந்நாட்டு மக்கள் மூலமாக வணங்கப்படுகிறார்கள். He was essentially saying, "I am God, who is your God?" அவர் சொல்ல வருவது அர்த்தம் என்னவென்றால், நான் தேவன், உன்னுடைய தேவன் யார்? Exodus 5 verses 2 and 5 says, யாத்ராகமம் 5:2 சொல்லுகிறது, and Pharaoh said, "Who is the Lord that I should obey his voice and let Israel go?" நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? And then he says, "I don't know him and I will not let you go." நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை. And then Pharaoh tells Moses, "You are doing something contrary to what I am saying." மோசே பார்த்து பார்வோன் சொல்கிறான், நான் சொல்ல வருகிற காரியங்களே நீ தவறுகிறாய் என்று சொல்கிறான். He says, "He make the people rest from their burdens." அவர்கள் சுமை சுமப்பதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்கள் என்றான். He's saying, "Why are you making the people rest? Who told you?" ஏன் மக்களை ஓய்வெடுக்க சொல்லுகிறீர்கள்? யார் உங்களுக்கு சொன்னது? The word rest in the Hebrew is Shabbath. He's saying, "Why are you keeping the Sabbath? Who told you?" இந்த ஓய்வு என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் எபிரேய பாஷையிலே சாபத் என்று சொல்லப்படுகிறது. அந்த நாளை ஏன் நீங்கள் ஓய்வெடுக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறார். So Pharaoh was angry with them and he did not care for the 2 commandments. The first commandment, the true God, and the day of rest of the true God. இங்கு பார்வோன் எதை குறித்து கவலைப்படுறான் என்று சொன்னால், மற்ற 2 பிரமாணத்தை குறித்து அவன் கவலைப்படவில்லை. ஆனால் அந்த 4வது பிரமாணமாக அந்த ஓய்வை குறித்து அவன் கவலைப்படுகிறான். So intense persecution began for God's people. எனவே தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவமாகப்பட்டது தொடங்கியது. Whenever earthly ruler tries to force anything regarding the first commandment that's contrary to it, persecution starts. இந்த உலக பிரகாரமான அதிகாரங்கள்
அந்த முதல் கற்பலகையில் இருக்கிற 4 பிரமாணத்திற்குள்ளாக நுழைகின்ற பொழுது உபத்திரவமாகப்பட்டது தொடங்குகிறது. In Daniel chapter 7, Daniel sees 4 beasts coming out of the sea. தானியேல் புஸ்தகத்திலே தானியேல் சமுத்திரத்திலிருந்து எழுந்து வருகின்ற 4 மிருகங்களை பார்க்கிறார். We know the 4 beasts represents the 4 world empires. இந்த 4 மிருகங்களும் 4 ராஜ்யங்களை குறிக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். Babylon, பாபிலோன், Medo-Persia, பெர்ஷியா, Greece, கிரேக், and Rome. ரோம். These 4 world empires came, but Satan somehow used these world powers to bring religious laws and persecute God's people everywhere. இந்த 4 ராஜ்யங்களையும் சாத்தான் தன்னுடைய அதிகாரத்துக்குள்ளாக வைத்து மத சம்பந்தமான கட்டளைகளை கொண்டு வந்து தேவனுடைய பிள்ளைகளை உபத்திரத்துக்குள்ளாய் கடந்து செல்ல வைத்தான். When you go to the book of Daniel, you see the first world empire, Babylon, is ruling the world. இந்த தானியேல் 2வது அதிகாரத்தில் நான் பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதுமாக பாபிலோன் என்ற அரசாட்சி ஆட்சி செய்து கொண்டிருந்தது. And King Nebuchadnezzar sets up a great image of gold. நேபுகாத்நேச்சர் மிகப்பெரிய தங்கத்தாலான ஒரு சிலையை நிறுத்தினான். And that is against the second commandment, do not make any graven image. அவன் 2வது பிரமாணத்துக்கு விரோதமாக எந்த ஒரு விக்கிரங்களையும் நீங்க வைக்காதீங்க என்று சொல்ற பிரமாணத்துக்கு விரோதமாக செயல்பட்டான். And he forces everyone to bow down and worship that idol. அவன் ஏற்படுத்திய அந்த சிலையை வணங்கும்படியாக அவர்களை கட்டாயப்படுத்தினான். But 3 Hebrew young boys said, no, we will obey God's second commandment. ஆனால் 3 எபிரேய புருஷர்கள் இல்லை, நாங்கள் 2வது பிரமாணத்துக்காக கீழ்ப்படிவோம் என்றார்கள். Now Nebuchadnezzar was very angry with them. நேபுகாத்நேச்சர் அவர்கள் மீது கடும் கோபம் கொண்டான். He made the fire 7 times hotter. அவன் அந்த அக்கினியை 7 மடங்காக சூடாக்கினான். And these 3 boys told the king, our God is able to deliver us. Even if he doesn't, we will not bow down. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை விடுவாமல் போனாலும் நீர் வைத்த சொல்லையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி எபிரேய புருஷர்கள் அவர்களுக்கு எதிர்த்து நின்றார்கள். You know the rest of the story, how God saved them. மற்ற கதைகள் உங்களுக்கு தெரியும் எவ்விதமாக ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார் என்று சொல்லி. And you see also in Daniel 6, Daniel is in problem with the Persian empire that is ruling the world. பர்ஷியா அரசாங்கம் இந்த உலகத்தை ஆண்ட பொழுது தானியேல் ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளாக கடந்து சென்றார். Darius the king, without any evil intention, signed the decree because the presidents and the princes, they planned to target Daniel. தரியு என்கிற ராஜா தீமையான எண்ணத்தோடு அல்ல, அவனோடு கூட இருந்த பிரதானிகளும் பிரபுக்களும் சொன்ன காரணத்திற்காக தன்னை வணங்கும்படியாக கையெழுத்திருக்கிறான். They said Daniel is a perfect man as far as the things of this world goes, his work goes, his morality goes. We have to only catch him regarding the law of his God. தானியேலை உலக பிரகாரமாய் பார்க்கின்ற பொழுது அவருடைய குணலட்சணங்களும் அவருடைய ஒழுக்கமும் அருமையா இருந்தது. எனவே குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கடவுள் சம்பந்தமான காரியத்தில் மட்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். So they made Darius to sign a decree saying for 30 days everyone has to only pray to you. 30 நாட்கள் ராஜாவை மாத்திரம் வணங்கும்படியாக பிரதானிகளும் பிரபுக்களும் ராஜாவிடம் கையெழுத்து பெற்றார்கள். You are the God for 30 days. That goes against the first commandment. நீங்கள் 30 நாள் எங்களுக்கு கடவுளாய் இருப்பீர்கள். அது தேவனுடைய பிரமாணத்திற்கு முதலாம் பிரமாணத்துக்கு விரோதமான காரியம். You know, Daniel was not humanly smart. He could have taken leave for 30 days. Annual leave you'll get, right? 30 days. இல்ல ஒருவேளை மனுஷர்கள் யோசிப்பு பிரகாரமா தானியேல் யோசிச்சிருந்தாருன்னா இப்படி யோசிச்சிருக்கலாம். 30 நாள் என்ன பண்ணிருக்கலாம், அவர் விடுபடுத்தி சென்றிருக்கலாம். Close the window and sleep. No. கதவை மூடிட்டு தூங்கி இருக்கலாம். இல்ல, Daniel knew this is testing time. He kept his window open and he prayed to the true God and he landed in the lion's den. You know the story after that. தானியேல் விசுவாசமாக ஜன்னல்களை திறந்து வைத்து
தேவனை தொழுது கொண்டு அவர் சிங்கத்தினுடைய கபியில போன காரியங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். And later during Queen Esther's time, when Persians were still ruling, Ahasuerus was a great ruler of the world. There was a problem again for God's people. எஸ்தர் ராணியினுடைய கால அளவுகளிலே பெர்சியா தான் அரசாட்சி செய்து கொண்டிருந்தது. அகஸ்துவேரு ராஜா அந்த வழியில் ஒரு மத சட்டத்தை கொடுக்கிறார். என்ன நடந்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம். Haman was the right hand of Ahasuerus and he hated the Jews. ஆமான் ராஜாவினுடைய வலதுகரமாய் இருந்து யூத மக்களை வெறுத்தான். And everybody was bowing down and worshipping this man, but Mordecai, the uncle of Esther, he stood straight like Shadrach, Meshach and Abednego. எல்லாரும் அந்த ஆமானை வணங்கினார்கள் தாளை குடிந்து. ஆனால் இந்த யூதனாகிய மொர்தெகாய் அந்த எஸ்தரினுடைய சிறிய தகப்பனார் நிமிர்ந்து நின்றார். And so he planned with his family, and he made the king to sign a decree that would persecute the Jews. அவன் அவருடைய குடும்பத்தோடு கூட இணைந்து அகஸ்துவேரு ராஜா யூத மக்களை அழிக்கும்படியாய் கையெழுத்திடும்படியாய் செய்தான். And so there was a great battle between the Jews and the local people. I'm not going into the story, but religious laws were imposed. அங்க ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. பொதுமக்களுக்கும் யூதருக்கும் இந்த அங்கே மத சம்பந்தமான அந்த சட்டம் அங்கே உள்ளே கொண்டு வரப்பட்டது. And when we come to the New Testament, the greatest person is there, Jesus Christ. நாம் புதிய ஏற்பாட்டிற்குள்ளாய் வருகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு பெரிய மாமனிதர் அங்கே இருக்கிறார். And Jesus kept his father's commandments. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவினுடைய பிரமாணங்களை கைக்கொண்டார். In fact, Jesus was the God of the first table of stone. இயேசு கிறிஸ்து அந்த முதலாவது கற்பனைகள் இருக்கின்ற அந்த பிரமாணத்தின் தேவன். He told the religious leaders, the Son of Man is the Lord of the Sabbath. அங்கு இருக்கின்ற மத தலைவர்களுக்கு அவர் சொன்னார், தேவன் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி. So he claimed to be the God of the first table of stone. அந்த முதலாவது கற்பனையில் இருக்கின்ற அந்த பிரமாணத்திற்கு தான் தெய்வம் என்று சொல்லி அவர் சொன்னார். He was God manifest in the flesh, but they could not see that glory. அவர் மாமிசத்தில் வந்த தேவன் அவருடைய மகிமையை அவர்களால் காணக்கூடாமல் இருந்தது. But he had the glory of the only begotten of the Father, full of grace and truth. தன்னுடைய ஒரே பேரான பிதாவினுடைய சொரூபமாய் இருந்து அந்த மகிமையை காணாதபடிக்கு மறைத்துக் கொண்டார். And the religious men accused him. They said, he is speaking blasphemy. அங்கிருந்த மத தலைவர்கள் அவரை பார்க்கின்ற பொழுது இவன் தேவ தூஷணம் சொல்கிறான் என்று சொன்னார்கள். So they condemned him to die in the Sanhedrin and handed him over to the Roman court. அவர்கள் அந்த சனசகரி சங்கத்தின் மூலமாக மரண ஆக்கினைக்குட்படுத்தி அதை ரோம அரசாங்கிடம் ஒப்படைத்தார்கள். They said, we have a law and by our law he ought to die because he made himself the Son of God. எங்களுக்கு என்று சொல்லி ஒரு பிரமாணம் இருக்கிறது. அந்த பிரமாணத்தின் மூலமாக அவன் மரிக்க வேண்டும், ஏனென்றால் அவன் தேவனுடைய குமாரன் என்று சொன்னதனாலே என்று சொன்னார்கள். Jesus suffered the worst religious persecution, and finally the religious government and the civil government joined hands together and crucified him. இந்த மத சம்பந்தமான சட்டத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து உபத்திரவப்பட்டு இந்த மத சட்டமும் அரசாங்கத்தினுடைய சட்டமும் கிறிஸ்துவை கல்வாரி சிலுவைக்குள்ளாக அனுப்பியது. And Jesus told his disciples, if they have done this to me, they will do to you also. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து எனக்கே இதை செய்தல் என்று சொன்னால் உங்களுக்கும் செய்வார் என்று சொன்னார். And Peter and John and the apostles suffered. Peter was cast into prison. அநேக சீஷர்கள் உபத்திரத்துக்குள்ளாய் கடந்து சென்றார்கள். பேதுரு சிறைச்சாலையிலே போடப்பட்டார். Why? For religious reason. ஏனென்றால் மத சம்பந்தமான காரியத்திற்காக. Stephen was stoned to death because he held on to truth. ஸ்தேவான் கல்லெறியப்பட்டார் சத்தியத்திற்கு நின்றதற்காக. And you see, the early Christian church, there was great persecution against the church which was at Jerusalem.
எருசலேமிலே அநேக என்ன பார்க்கின்ற பொழுது சபையாகப்பட்டது உபத்திரத்துக்குள்ளாய் துன்பத்துக்குள்ளாய் கடந்து சென்றது. Why? Because governments decided to impose religious laws. ஏன் என்று சொன்னால் அரசாங்கமாகப்பட்டது மத சம்பந்தமான சட்டங்களை கொண்டு வர பிரயாசப்பட்டது. Even apart from biblical history, we have secular history that records enforcement of religious laws. இந்த உலக பிரகாரமான வரலாற்றை நாம் எடுத்து மத சம்பந்தமான வரலாற்றை பார்க்கின்ற பொழுதும் எவ்விதமாக அவர்கள் மத சட்டத்தை உள்ளே கொண்டு வரணும் என்று பார்க்க கூடும். We have a period called the Dark Ages. நமக்கு இருண்ட காலம் என்ற ஒரு காலம் உண்டு. You know why it is called Dark Ages? ஏன் அந்த காலங்கள் இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது? They took the Bible away from the people. மக்களிடமிருந்து வேதாகமத்தை அவர்கள் வெளியெடுத்தார்கள். Thy word is a lamp and a light. When you take the light away, darkness இது remains. விளக்காகவும் வெளிச்சமாய் இருக்கிறது. இதை எடுத்தோம் என்று சொன்னால் இருள் சூழ்ந்து கொள்ளும். And during the Dark Ages, between 50 million to 100 million Christians were killed because of the truth. இந்த இருண்ட காலத்திலே சத்தியத்திற்கென்று நின்ற ஏறக்குறைய 1.5 கோடியிலிருந்து 2 கோடி மக்கள் அழிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். Like how people in India watch a cricket match in a stadium, the stadiums were full and they would put Christians at the center and they would send lions to eat them. எவ்விதமாக இந்த நாளிலே மக்கள் கிரிக்கெட் விளையாட்டை பார்க்க ஆர்வமாய் கூடுகிறார்களோ அதே போல அந்த காலத்திலே அந்த ஸ்டேடியத்திலே கிறிஸ்துவ பிள்ளைகளை மிருகத்திற்கென்று சொல்லி கொடுத்தார்கள். அதை எல்லாரும் வேடிக்கை பார்த்தார்கள். And they did not have street lights in Rome, so they used to put Christians on the crosses and burn them up and light up the streets. அந்த காலத்திலே ரோமிலே தெருவிளக்கு அல்ல, தெருவிளக்கு வேண்டும் என்பதற்காக கிறிஸ்தவர்களை மரத்திலே அறைந்து கீழே நெருப்பை அவர்கள் மூட்டினார்கள் விளக்காக இருப்பதற்கு. When government imposes religious laws, God's people suffer. எப்பொழுது அரசாங்கம் மத சம்பந்தமான சட்டங்களை கொண்டு வருகிறதோ தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரப்பட வேண்டியிருக்கிறது. In the last century, Adolf Hitler decided to persecute the Jews. கடந்த நூற்றாண்டிலே ஹிட்லர் எனப்பட்டவன் யூத மக்களை கொடுமைப்படுத்தினான். He hated them for their belief and their background. அவர்களுடைய பின்பலத்திற்காகவும் அவருடைய நம்பிக்கைகளுக்காகவும் அவர்களை எதிர்த்தான். He gathered around 6 million Jews, 60 lakhs. ஏறக்குறைய 60 லட்சம் யூதர்களை ஒன்றிணைத்தான். He did not give them food. அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை. They were starved and they became bones. பசியினாலே வாடி அவர்கள் மெலிந்தார்கள். And then he smoked them with poisonous gas and they breathed the poisonous gas and they died. விஷ தன்மை நிறைந்த அந்த வாயுவை அங்கே உள் செலுத்தி அவர்களை சாகடித்தான். Beloved, when government imposes religious laws, it is dangerous. எப்பொழுது அரசாங்கம் மத சம்பந்தமான சட்டங்களை கொண்டு வருகிறதோ அது மிகவும் ஆபத்தானது. It is said by credible historians that religion has caused more violence in the world than anything else. இந்த உலகத்திலே ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார், மத சம்பந்தமான யுத்தத்திலே மரித்தவர்கள் அதிகம் மற்றவர்களை காட்டிலும் என்று சொல்லுகிறார். One source says 195 million plus people were killed in the name of religion. மதத்தினுடைய பெயரினாலே ஏறக்குறைய 195 மில்லியன் மக்கள் சாகடிக்கப்பட்டார்கள். Now we will look at the enforcement of religious laws in prophecy. What will happen to you and me? இந்த வேதத்தினுடைய தீர்க்கதரிசனம் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் என்ன நடக்கும் என்று மத சம்பந்தமான சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது என்று வேதம் சொல்கிறது. History will be repeated in the last days. வரலாறு மீண்டுமாக திரும்பும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது கடைசி காலத்திலே. The book of Revelation tells us what will happen just before Jesus comes to God's people. கடவுளுடைய மக்களுக்கு ஆண்டவர் வருவதற்கு முன்பாக என்ன நடக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. Revelation chapter 12 verse 17. வெளிப்படுத்தல் 12:17.
And the dragon was wroth with the woman and went to make war with the remnant of her seed, which keep the commandments of God and have the testimony of Jesus. அப்போது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியுள்ளமாகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களோடு கூட யுத்தம் பண்ண போயிற்று. God still has a people who keep his commandments. ஆண்டவருக்கு என்று சொல்லி அவருடைய பிரமாணங்களை கைக்கொள்கிற மக்கள் இன்னும் உண்டு. You know, Satan is really not bothered about the second table of stone because that is forced by governments from the beginning. சாத்தான் இரண்டாவது கற்பலகையிலே கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை குறித்து அவன் கவலைப்படவில்லை. ஏனென்றால் அது உலக பிரகாரமான அர்த்தத்தின் மூலமாக அது கொடுக்கப்படும் என்று அறிந்திருந்தான். But when he sees a group of people obeying all the first 4 commandments which relates to God and worship, the devil is triggered. எப்பொழுது சாத்தானானவன் தேவனுடைய பிள்ளைகள் முதலாய் கொடுக்கப்பட்ட கற்பனையில் இருக்கின்ற 4 பிரமாணங்களை கடைபிடிக்கிறார்களோ சாத்தான் அதை பார்க்கின்ற பொழுது பைத்தியம் பிடித்தவனாய் மாறுகிறான். And the rule of the Bible is if you break one, you are guilty of breaking all. இந்த வேதத்தினுடைய பிரமாணம் என்னன்னு சொன்னால் பிரமாணத்திலே ஒன்றை நீங்கள் உடைத்து சொன்னால் எல்லாவற்றையும் உடைத்ததற்கு சமம். And Satan sees a group of people who keep all the 10, including all the 4 in the first set. சாத்தான் ஒரு குறிப்பிட்ட மக்களை பார்க்கிறான். அவர்கள் 10 பிரமாணத்தையும் அது வந்து முதலாவது கொடுக்கப்பட்ட 4 பிரமாணத்தையும் இணைத்து செயல்படுகிறார்கள் என்று சொல்லி அறிந்து கொண்டான். And he decides to make war with that people. அந்த மக்களோடு கூட இவன் சண்டைக்கு யுத்தத்திற்கு தயாரானான். The devil always uses his medium. எப்பொழுதுமே சாத்தானானவன் ஏதாவது ஒன்று மூலமாகத்தான் அவன் பயன்படுத்தி வருவான். Next chapter 13 of Revelation talks about 2 beasts, superpower beasts. 13வது அதிகாரமாகிய வெளிப்படுத்தலுடைய புத்தகத்திலே 2 விதமான மிருகத்தை குறித்து பேசுகிறது. Satan is going to use these 2 beasts to make war with the commandment keeping people. சாத்தானானவன் இந்த மிருகத்தினுடைய வல்லமையோடு கூட தேவனுடைய பிரமாணத்தை கடைபிடிக்கிற மக்களோடு கூட யுத்தம் செய்ய ஆயத்தமாகிறான். Now we know in Bible in Daniel 7:17 a beast represents a kingdom. நீங்கள் தானியேலை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது 7வது அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்கிறது இந்த மிருகமாகப்பட்டது ராஜ்யத்தை குறிக்கும் என்று சொல்லி. So these 2 are great kingdoms that will be there in the last days. இந்த கடைசி காலத்திலே இந்த 2 ராஜ்யங்களும் மிகப்பெரிய ராஜ்யமாய் இருக்க போகிறது. I do not have the time to prove to you who these 2 are. I'll just tell you who they are. எனக்கு நேரம் குறைவா இருப்பதினாலே இவர்கள் யார் என்று சொல்ல நான் போகவில்லை. ஆனால் இது சுருக்கமாக சொல்கிறேன் இது குறித்து. The first beast that comes out of the sea is papacy, Vatican, the Roman Catholic Church whose headquarters is in Rome. இந்த முதலாவது மிருகம் சமுத்திரத்தில் வந்த இந்த மிருகம் எதை குறிக்கும் என்று சொன்னால் பாப் அரசரை குறிக்கும். வாடிகன் சிட்டியில இந்த நகரத்தில் இருக்கின்ற அந்த அரசாங்கத்தை இது குறிக்கும். It is the smallest country in the world, just around 110 acres, that's all. அது இந்த உலகத்திலே இருக்கிற ஒரு சிறிய ஒரு தேசம் 110 ஏக்கர் உள்ள ஒரு இடம். But it is the richest country in the world. ஆனா உலகத்திலே அது ஒரு பணக்கார தேசமாய் இருக்கிறது. It is the most influential nation in the world. இந்த உலகத்திலே நன்றாக அறியப்பட்ட ஒரு தேசமாய் அது இருக்கிறது. And the second beast is the United States of America, the last superpower in the world. அந்த இரண்டாவது மிருகம் ஒன்றிணைக்கப்பட்ட அமெரிக்க ஐக்கிய நாடுகளை குறிக்கிறது. இந்த உலகத்தினுடைய கடைசி வல்லமை மிக்க ஒரு தேசமாய் இது இருக்கிறது. Vatican and United States will come together to persecute God's commandment keeping people in the last days. வாட்டிகன் நகரமும் அமெரிக்கா தேசமும் இணைந்து கற்பனையை கைக்கொள்கிற பிள்ளைகளுக்கு உபத்திரம் கொடுக்க வரப்போகிறார்கள். One is a church, ஒன்று சபை, the other is a state. அது அடுத்தது தேசம். When church and state unite, it's a major problem always.
திருச்சபையும் அரசாங்கமும் ஒன்றாய் இணைகின்ற பொழுது ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும். The two world leaders are going to come together for a deadly combination. இந்த உலகத்தில் இருக்கிற மிக பெரிய இரண்டு தலைவர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு பயங்கரமான ஒரு திட்டத்திற்குள்ளாக வரப்போகிறார்கள். Remember, one beast is Roman Catholicism, ஒரு மிருகம் ரோம பாப்பரசாங்கம், and America is essentially Protestantism. இந்த அமெரிக்கா என்ற தேசம் புராட்டஸ்டன்ட் தேசத்தை குறிக்கும். When Catholicism and Protestants come together, it's a deadly combination. இந்த புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளும் இந்த கத்தோலிக்க திருச்சபையும் ஒன்றாய் இணைகின்ற பொழுது ஒரு பெரிய பிரச்சனைகள் ஆரம்பமாகும். And the Bible predicts that they will come together to attack God's commandment keeping people. இவர்கள் இருவரும் ஒன்றாய் இணைகின்ற பொழுது அவர்கள் தேவனுடைய பிரமாணத்தை கைக்கொள்ளுகிற மக்களை அவர்கள் எதிர்ப்பார்கள் என்று சொல்கிறது. They will pass a law that is connected to the first table, one of the laws. அவர்கள் ஒரு சட்டங்களை இயற்றுவார்கள். இது எந்த சட்டங்கள் என்று சொன்னால் அந்த முதல் கற்பனையில் இருக்கிற இந்த 4 பிரமாணங்களை சம்பந்தமான சட்டம். And deadly persecution will follow for God's people all over the world. உலகத்தில் இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மிகுந்த உபத்திரவம் தூங்கும் காலமாய் அது மாறும். When Vatican was coming to prominence in the 4th century, 4வது நூற்றாண்டிலே இந்த ரோம அரசாங்கம் வளர்கின்ற பொழுது a political power gave it support. அரசாங்கத்தினுடைய வல்லமை அதற்கு உதவி செய்தது. Constantine, he gave him authority to the church, saying that do what you want and do to people as you please. கான்ஸ்டான்டின் என்ற அந்த அரசன் இந்த சபையினுடைய அரசாங்கத்திற்கு நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்கள் என்று சொல்லி அதிகாரம் கொடுத்தது. And Constantine, he declared here in 321 AD, கான்ஸ்டான்டின் என்கிற அரசன் 321 on the venerable day of the sun, let the magistrates and the people residing in the cities rest, and let all the workshops be closed. மரியாதைக்குரிய ஞாயிறு நாளிலே எல்லோரும் அதை மரியாதை செய்து மற்ற நகரத்தில் உள்ள கடைகளும் வணிக நிறுவனங்களும் மூட வேண்டும் என்று சொல்லி சொன்னான். Now the 4th commandment says on the 7th day is the day of rest, but the Roman ruler said on Sunday, that is the first day, is the day of rest. தேவன் வேதாகமத்திலே சொல்கிறார் 7ஆம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். ஆனால் இங்கே பாப்பரசர் அவர்கள் சொல்கிறார் ஞாயிற்றுக்கிழமையாகிய அந்த நாள் ஓய்வு என்று சொல்லி. And if you go to the encyclopedia, it will tell you the same thing. நீங்கள் கதை களஞ்சியம் என்கின்ற அந்த புத்தகத்திற்குள்ளாய் நீங்கள் கடந்து செல்கின்ற பொழுது இது இவற்றை சொல்கிறது. In Encyclopedia Americana it is written, அமெரிக்கானா என்கின்ற அந்த கதை களஞ்ச புத்தகத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. Constantine the Great made a law for the whole empire in AD 321 that Sunday should be kept as a day of rest. கான்ஸ்டன்டைன் என்ற பேரரசன் அவருடைய பேரரசுக்குள்ளாக இருக்கிற எல்லா ராஜ்யத்திற்கும் ஒரு எச்சரிப்பை கொடுத்தான். சண்டே தான் ஓய்வு நாளாக ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி. And in the Council of Laodicea, the Catholic Church in the 4th century did the same thing. லவோதிகேயாவில் நடந்த சபை சங்கத்திலே அதே காரியத்தை குறித்து கத்தோலிக்க திருச்சபை சொல்கிறது. It says here in Canon 29, outlawing the keeping of Saturday Sabbath and solemnifying Sunday as the Christian Sabbath. அது ஓய்வு நாளாகிய அந்த சனிக்கிழமையிலே அவர்கள் அதை ஆராதிக்கின்ற பொழுது ஞாயிற்றுக்கிழமையை மகிமைப்படுத்தி அதை கிறிஸ்துவனுடைய ஓய்வு நாளாக மாற்றினார்கள். For around 3 centuries, Christians were keeping the 7th day as Sabbath according to the 10 commandments. 10 பிரமாணத்தினுடைய அடிப்படையிலே 3 நூற்றாண்டு மட்டுமாக கிறிஸ்துவ பிள்ளைகள் 7வது நாளாகிய ஓய்வு நாளை ஆசரித்தார்கள். But when church and state combined in the 4th century, they outlawed the keeping of the Sabbath
and they brought their own law Sunday. இந்த 4வது நூற்றாண்டிலே சபையும் அரசாங்கமும் ஒன்றாய் இணைந்த பொழுது அவர்கள் 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளை வெளியனுப்பி முதலாவது நாளாகிய ஞாயிறை ஓய்வு நாளாக மாற்றினார்கள். Do you know why most of the Christians, Catholics and Protestants go to church on Sunday? உங்களுக்கு தெரியுமா ஏன் கத்தோலிக்க திருச்சபைகளும் புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு போகிறார்கள் சொல்லி? Because it happened in the 4th century. They outlawed God's 7th-day Sabbath and brought a law of the first day, and everybody is blindly following and not searching the scriptures. அது 4வது நூற்றாண்டிலே தேவனுடைய பிரமாணம் தள்ளப்பட்டு முதலாவது நாள் ஓய்வு நாளாக்கப்பட்டது. அதை வேதத்தை ஆராதபடிக்கு அநேகர் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். But Satan knows that there are a group of people who still love God and who still honor God and they care for God more than any earthly ruler. ஆனால் சாத்தானுக்கு நன்றாய் தெரியும் தேவனுக்கு என்று சொல்லி அவரை வணங்குகின்ற உண்மையுள்ள பிரமாணத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கிற பிள்ளைகள் இருக்கிறாள் என்று சொல்லியும் அரசாங்கத்திற்கு அவர்கள் கவலைப்படுவதில்லை என்று சொல்லியும் சாத்தானுக்கு தெரியும். So at the end of time he is going to get the two big brothers together to persecute God's little children. இந்த உலகத்தினுடைய முடிவிலே 2 பெரிய சகோதரர்களை ஒன்றாய் கொண்டு வந்து தேவனுடைய பிள்ளைகளை உபத்திரத்துக்குள்ளாய் கொண்டு வர போகிறார் என்று தெரியும். And Vatican will influence America to use their muscle power to pass a law and persecute those who do not obey. வாட்டிகன் என்கிற நகரம் அமெரிக்காவை பயன்படுத்தி இப்படிப்பட்ட மத சம்பந்தமான சட்டத்தை கொண்டு வந்து தேவனுடைய பிள்ளைகளை உபத்திரப்படுத்து என்று சொல்ல போகிறது. The Bible reveals what America, the second beast, will do in favor of the first beast. இந்த வேதாகமம் தெளிவாய் சொல்கிறது அமெரிக்கா என்கின்ற ஒரு மிருக ராஜ்யம் எவ்விதமாக முதலாவது மிருகத்திற்கு அந்த காரியங்களை செய்ய போகிறது என்பதை நமக்கு சொல்கிறது. And he exerciseth all the power of the first beast before him, and he causeth the earth and them that dwell therein to worship the first beast whose deadly wound was healed. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தையும் பூமியும் அதன் குடிகளையும் வணங்கும்படி செய்தது. The two superpowers will come together and force worship on the whole world. இந்த உலகம் முழுவதையும் இந்த 2 பவர்களும் இந்த வல்லமைகளும் ஒன்றாக இணைந்து இந்த உலகம் முழுவதையும் மத சட்டத்தின் மூலமாக அது கட்டாயப்படுத்த போகிறது. America is going to make everyone to worship the first beast, Vatican. அமெரிக்கா என்கிற தேசம் அந்த முதலாவது மிருகத்தை வணங்கும்படியா இது கட்டாயப்படுத்த போகிறது. What is worship in the Bible? வேதாகமத்திலே தொழுகை என்றால் என்ன? We saw worship is connected to the first table of stone. நாம் பார்த்தோம் தொழுகை ஆகப்பட்டது முதலாவது கற்பனையிலே எழுதப்பட்டவைகளுக்கு சம்பந்தப்பட்டது என்று சொல்லி. So they are going to touch the first table of stone and force worship upon us. அவர்கள் இந்த முதலாவது கற்பனையில் இருக்கிற பிரமாணத்தை தொட்டு கட்டாயப்படுத்த போகிறார்கள். Jesus also connected worship to the 10 commandments. இயேசு கிறிஸ்து கூட தொழுகையை 10 பிரமாணத்தோடு கூட தொடர்பு படுத்துகிறார். In Matthew 15 and verse 9, மத்தேயு 15:9 he said, in vain do they worship me, teaching for doctrines and commandments of men. அவர் சொன்னார் மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். Jesus said, if people are following the commandments of men, they are not worshiping me. ஆண்டவர் இவ்விதமாக சொல்றார் மக்கள் எல்லாரும் மனுஷனுடைய கற்பனையை பின்பற்றி வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று சொல்லி. Which means if you follow the commandments of God, you are worshiping him. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் எப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிரமாணத்தை கைக்கொள்கிறீர்களோ அப்பொழுது தேவனை தொழுது கொள்கிறீர்கள். So in Revelation when it says he's going to force the whole world to worship, it means he is going to force everyone according to the commandment of man
and not the commandment of God. இது இந்த உலகம் முழுவதையும் அது கட்டாயப்படுத்தப்படுகிறது என்று சொல்கின்ற பொழுது இது தேவனுடைய பிரமாணத்தை அல்ல, மனுஷனுடைய பிரமாணத்தை தொழுகையாய் மாற்றப் போகிறது. Isaiah saw the second coming of Jesus and God destroying the world. ஏசாயா தேவனுடைய இரண்டாவது வருகையை பார்த்து இந்த உலகம் முழுவதும் அழிய போவதை தரிசனமாய் காண்கிறார். And Isaiah also gives the reason why God destroys. ஏசாயா கூட ஏன் ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்கிறார் என்பதற்கு காரணத்தை கொடுத்திருக்கிறார். Isaiah 24:1. ஏசாயா 24:1. Look at what will happen to the earth after Jesus comes. இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது என்ன நடக்கும் என்று நாம் பார்க்கிறோம். Behold, the Lord maketh the earth empty, he maketh it waste, he turneth it upside down and scattereth abroad the inhabitants thereof. இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார். Why is God doing this? ஏன் ஆண்டவர் இதை செய்கிறார்? God always gives the reason. ஆண்டவர் எப்பொழுதும் காரணத்தை கொடுக்கிறார். Look at the reason why God is doing that. ஏன் இதை செய்கிறார் என்று காரணத்தை நாம் பார்ப்போம். Isaiah 24:5. ஏசாயா 24:5. The earth is also defiled under the inhabitants thereof, because they have transgressed the laws, changed the ordinance, broken the everlasting covenant. தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாய பிரமாணங்களை மீறி கட்டளைகளை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். It says the earth is defiled, the people are defiled. அது சொல்லுகிறது தேசமும் குடிகளும் தீட்டுப்பட்டது. Remember, the second beast is going to force the whole world, is going to make the world defiled. நீங்க யோசித்து பாருங்க, இந்த இரண்டாவது மிருகம் இந்த உலகம் முழுவதையும் கட்டாயப்படுத்த போகிறது, அதன் மூலமாய் தீட்டுப்படுத்த போகிறது. And what is the matter? அதனுடைய கருத்துக்கள் என்ன? They have transgressed the law. அவர்கள் நியாய பிரமாணத்தை மீறி They have changed the ordinance. கட்டளைகளை மாறுபாடாக்கி They have broken the everlasting covenant. நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். What is the covenant in the Bible which they have broken? எந்த உடன்படிக்கை என்றால் என்ன வேதாகமத்தில் அவர்கள் உடைத்தது? When God came on Mount Sinai, he gave the 10 commandments, and the Bible says his covenant is the 10 commandments. சீனாய் மலையிலே தேவாதி தேவன் இறங்கி அவர்களுக்கு 10 பிரமாணத்தை கொடுத்தார்கள். வேதம் சொல்கிறது அந்த 10 பிரமாணங்களை உடன்படிக்கை என்று சொல்லி. And people have broken the covenant. That is the problem when Jesus comes. அந்த மக்கள் பிரமாணங்களை உடைத்தார்கள். அதுதான் இயேசுவுடைய நேரத்தில் நடந்தது. Regarding his covenant, God says, my covenant will I not break, nor alter the thing that is gone out of my lips. அவருடைய உடன்படிக்கையை குறித்து அவர் கர்த்தர் சொல்லுகின்ற பொழுது, என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாறாமலும் இருப்பேன். Why did God say that? அது ஆண்டவர் சொல்றாரு. He knew people will come to alter his commandments. ஆண்டவருக்கு தெரியும் மக்கள் எதிர்காலத்திலே மாற்றங்களை செய்வார்கள் ஆண்டவருடைய பிரமாணத்தில் என்று. And God says, listen, I don't do any alteration to my 10. It is perfect 10. இந்த 10 பிரமாணத்துல எந்த ஒரு மாற்றமும் செய்ய போறதில்ல. 10 10ஆவே இருக்கும். What did the rulers of the world do to God's covenant law? இந்த தேசத்தினுடைய மக்கள் என்ன செய்வார்கள் தேவனுடைய பிரமாணத்திற்கு? I want you to look at the screen. நான் இதை தயவுசெய்து இதை பார்க்கும்படியாய் உங்களுக்கு நான் சொல்கிறேன். They transgressed and have broken it. அவர்கள் மீறி அதை முறித்தார்கள். How did they transgress and break it? எப்படி அவர்கள் மீறி முறித்தார்கள்? By changing something in that. அதை மாற்றத்திற்குள்ளாய் கொண்டு வந்ததனாலே. They will not make a big blunder, a slight adjustment of change. அவர்கள் ஒரு பெரிய தவறை செய்ய போவதில்லை, ஒரு சிறிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்ற பொழுது. Man has no business to change anything what God has given. ஆண்டவர் எதை கொடுத்தாரோ அதை மாற்றுவதற்கு மனிதனுக்கு அதிகாரம் இல்லை. But here man in his human wisdom will change something, and God says you have broken it.
இங்கே மனிதனுடைய ஞானத்தோடு கூட அதை மாற்றுகின்ற பொழுது தேவன் சொல்லுகிறார், அதை நீங்கள் முறித்தீர்கள் என்று சொல்லி. Prophet Daniel tells us where that change is taken place. தீர்க்கதரிசியாகிய தானியேல் சொல்லுகிறார் எந்த இடத்திலே மாற்றம் நிகழ்ந்தது என்று In சொல்லி. Daniel 7 and verse 25, talking about the Roman Catholic system, it says, he shall change times and laws. இங்கே தானியேல் 7:25 இந்த ரோமன் கத்தோலிக்கத்தினுடைய அந்த கோட்பாடுகளின்படி அவர்கள் பிரமாணங்களை மாற்றி காலங்களை மாற்றுவார்கள் என்று In சொல்லி. Isaiah 24, God says they are going to change something in my law. In Daniel, he says they're going to change the time. ஏசாயா சொல்லுகின்ற பொழுது என்னுடைய பிரமாணங்களிலே அவர்கள் மாற்றம் கொண்டு வருவார்கள் என்று சொன்னார். ஆனால் தானியேல் சொல்லுகின்ற பொழுது காலத்திலோ மாற்றம், பிரமாணத்திலும் மாற்றம் என்று சொல்கிறார். You know, in the 10 commandments, if you look at which commandment talks about time, நீங்கள் 10 பிரமாணத்தை பார்க்கின்ற பொழுது எந்த பிரமாணத்திலே காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? we'll look at the first table of stone because that is about worship. நாம் முதலாவது அந்த கற்பனையில் இருக்கிற பிரமாணத்தை பார்ப்போம், ஏனென்றால் அது தொழுகையோடு கூட சம்பந்தப்பட்டது. First commandment, I am the Lord that brought you out of the land of Egypt. No time is mentioned there. இந்த முதலாவது பிரமாணத்திலே என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், அதிலே காலம் சொல்லப்படவில்லை. The second commandment, do not make any graven image nor bow down to them. No time is given there. இந்த இரண்டாவது பிரமாணத்திலே எந்த ஒரு சொரூபத்தையும் செய்ய வேண்டாம், வணங்க வேண்டாம் என்று சொல்கிறது. இதிலே காலங்கள் இல்லை. The third commandment, do not take my name in vain. No time is mentioned. இந்த மூன்றாவது பிரமாணத்திலே தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று சொல்கிறது. அது காலங்கள் அதில் இல்லை. In the fourth commandment, time is mentioned. Remember the Sabbath day to keep it holy. The day is about time. நான்காவது பிரமாணத்திலே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஏழாவது நாள் அது நாளை குறித்து சொல்கிறது, அதிலே காலத்தை குறித்து சொல்கிறது. And God is saying they are going to change the time in my law. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சட்டத்திலே பிரமாணத்திலே அவர்கள் நேரத்தை மாற்றுவார்கள் என்று சொல்லி. In the 4th century, the Catholic Church changed Saturday Sabbath time to Sunday. 4வது நூற்றாண்டிலே கத்தோலிக்க திருச்சபை இந்த 7வது நாளாகிய ஓய்வு நாளில் இருந்து அதை முதலாவது நாளுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றியது. And it is very interesting, they use the same word that God uses, changing. எந்த வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்தினாரோ, மாற்றம் என்ற வார்த்தையை, அதே வார்த்தையை அவர்களும் பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். I'm reading from the Catholic Encyclopedia, volume 4, page 153. கத்தோலிக்க திருச்சபையினுடைய என்சைக்ளோபீடியா கதை களத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். வால்யூம் 4 பக்கம் 153 இருந்து. The church, after changing the day of rest from the Jewish Sabbath or the 7th day of the week to the first, made the third commandment refer to Sunday as the day to be kept holy as the day of the Lord. சபையாக்கப்பட்டது அந்த ஓய்வு எடுக்கின்ற அந்த நாளை, யூதே ஓய்வு நாளை மாற்றி 7வது நாள் இருந்து முதல் நாளுக்கு மாற்றியது. அதை 3வது பிரமாணத்தை ஞாயிற்றுக்கிழமையை கடைபிடிக்கும்படியாய் பரிசுத்தமாய் அது சொல்லப்படுகிறது. They call it the third commandment because second commandment about idol, they removed it completely. இதையே 3வது பிரமாணம் சொல்லப்பட்டதுன்னா 2வது பிரமாணம் சலையை குறித்த பிரமாணத்தை அவர்கள் முழுசுமா எடுத்துட்டாங்க. God says about the Sabbath day, which is a sacred day, he says, hallow my Sabbaths, they shall be a sign between me and you, that you may know that I am the Lord your God. இந்த ஓய்வு நாள் பிரமாணம் பரிசுத்தமான பிரமாணம். ஆண்டவர் சொல்கிறார், என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் உங்களுக்கும் எனக்கும் அடையாளமாய் இருக்கும். God says, my Sabbath is a sign between me and my people. ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஓய்வு நாள் உங்களுக்கும் எனக்கும் அடையாளம் என்று சொல்கிறார். The Catholic Church that changed the day says Saturday is God's sign between God and his people. Sunday is my sign, my mark between me and my followers. இங்கே கத்தோலிக்க திருச்சபை சொல்கிறது, இந்த ஓய்வு நாள் தேவனுக்கும் மக்களுக்கும் உள்ள ஒரு அடையாளம். ஆனால் கத்தோலிக்க திருச்சபை சொல்கிறது, இந்த முதல் நாள் எனக்கும் என்னை பின்பற்றுவதற்கும் உள்ள ஒரு அடையாளம் என்று சொல்லி. I'm quoting from the Catholic Record of London. இந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய புத்தகத்திலிருந்து இதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். Sunday is our mark of authority. இந்த ஞாயிறு என்கின்ற
அந்த ஞாயிறு எங்களுடைய அதிகாரத்தினுடைய அடையாளம் என்று சொல்கிறது. The church is above the Bible. திருச்சபை என்பது வேதத்திற்கு மேலானது. And this transference of the Sabbath observance is proof of that fact. எப்படி எங்களுடைய சபை அதிகாரம் நடத்துன்னு சொல்லலாம் என்று சொன்னால், இந்த ஓய்வுகளை நாங்கள் மாத்திரம் அல்லவா, அதே அது சொல்கிறது நாங்கள் அதிகாரம் படுத்தவில்லை என்று சொல்லி. Do you believe that church is above the Bible? நீங்க நம்புறீங்களா சபை வேதாகமத்தை காட்டிலும் மேலானதுன்னு சொல்லி? No. இல்ல. Bible is above the church. வேதாகமம் திருச்சபையை காட்டிலும் மேலானது. The church has to follow the Bible. திருச்சபை வேதாகமத்தை பின்பற்ற வேண்டும். But the Roman Catholic Church says the church is above the Bible. ஆனால் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை சொல்லுகிறது திருச்சபை ஆகப்பட்டது வேதத்திற்கு மேலானது என்று சொல்லுகிறது. And you ask them, what is the proof? அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, they are giving a proof. அவங்க அத்தாட்சி கொடுக்குறாங்க. அதுக்கு they are saying we change Sabbath to Sunday, that is the proof. நாங்கள் ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத்திட்டோம், அதே எங்களுக்கு ஒரு அடையாளம். God said seventh day is Sabbath, I am saying Sunday is the day of worship. ஆண்டவர் சொல்றார் ஏழாவது நாள் ஓய்வு நாள், அவங்க சொல்றாங்க நாங்க சொல்றோம் முதல் நாள் ஓய்வு நாள். Now you tell me, majority are following who? இங்க நீங்க சொல்லுங்க, அநேகர் எதை பின்பற்றுகிறார்கள்? The Bible or the church that change the word of God? வேதாகமத்தையா அல்லது ஆண்டவருடைய பிரமாணத்தை மாற்றிய திருச்சபையா? You see, majority are following the beast and not the lamb of God. அநேகர் அந்த மிருகத்தை பின்பற்றுகிறார்கள், ஆனால் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை அல்ல. You know, I grew up as a Roman Catholic. அவர்கள் ஒரு ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து வந்தவர்கள். I wanted to be a Catholic priest. நான் ஒரு கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரு ஃபாதராக மாற வேண்டும் என்று யோசித்தேன். Then I joined the Pentecostal church for a couple of years. அதன் பின்பாக பெந்தகோஸ்து திருச்சபையில நான் சேர்ந்து கொண்டேன். But I realized that I have to follow God properly or don't follow him at all. நான் கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒழுங்காய் பின்பற்ற வேண்டும், இல்லை என்றால் ஒன்றும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று யோசித்தேன். Sunday laws are going to come very soon where none of us can escape. ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் சீக்கிரமாய் வரப்போகிறது, இங்க இருக்கிற யாரும் தப்பிக்க முடியாது. It will be forced by all the governments of the world. America will force the world on behalf of Vatican. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அரசாங்கமும் இதை சட்டமாக்கி கட்டாயப்படுத்துகிற போது அமெரிக்கா அதை முன்னிட்டு செயல்படுத்தும். Late Pope John Paul II, he was advocating it very vigorously as he traveled around the world. He was pushing for a Sunday law. காலம் கடந்து சென்ற போப் ஜான் பால் II அவர்கள் அவர் உலகம் முழுவதுமாய் அவர் சென்ற பொழுது இதை குறித்து அதிகமாய் பேசி பிரஸ்தாவப்படுத்தினார். Says laws concerning Sunday rest. It's a spiritual requirement of Sunday observance. Everyone to keep the Lord's day holy. அவர் இந்த சட்டங்களை குறித்து சொல்லுகின்ற பொழுது ஞாயிறை ஓய்வு நாளாக ஆசரிப்பது ஒவ்வொரு மனுஷனுடைய ஆவிக்குரிய கடமை என்று அவர் சொல்லுகிறார். They're going to push it and you will be pushed. அவர்கள் அதை கொண்டு வர போகிறார்கள், நீங்களும் அதற்குள்ளாய் கடந்து செல்ல போகிறீர்கள். And he says there in his letter, Sunday rest as a worker's right, the state must guarantee. ஞாயிறு ஓய்வு எடுப்பது அது மக்களுடைய அவங்களுடைய அதிகாரத்துக்குட்பட்டது, எனவே அதை உலக பிரகாரமான அரசாங்கம் மதிக்க வேண்டும். It says in our own time Christians will naturally strive to ensure that civil legislation respects their duty to keep Sunday holy. இந்த உலக பிரகாரமான சட்ட திட்டங்கள் அந்த கிறிஸ்துவ மக்களினுடைய அந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக மாற்றப்படுவதை மரியாதை செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்பினார்கள். And after Pope John Paul II, you have the other popes that came. Pope Benedict XVI, he started to push for one world order and Sunday as the holiday for everyone. அதன் பின்பாக வந்த போப் பெனடிக்ட் 16 என்பவர் இந்த உலகம் முழுவதும் ஒரு குடையின் கீழ் வர வேண்டும் என்று சொல்லி அதை அவர் திட்டம் தீட்டினார். And when
Former President Barack Obama went to meet Pope Benedict XVI in the Vatican. He gave him a copy of the book which he just wrote, and he advised him to follow what was written there. இந்த அமெரிக்கா முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா அவர்கள் இந்த போப் பெனடிக்ட் 16 சந்தித்த பொழுது அவர் எழுதின அந்த கைப்பிரதியை அவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்தார். இதை உலகம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி. Now what was written in that 144-page book of Pope Benedict? அதிலே என்ன எழுதப்பட்டிருந்தது? 144 பக்கம் உள்ள அந்த புத்தகத்திலே Number 1, they said we want a global government. அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா, முதலாவது நமக்கு உலகத்தில் நிர்வகிக்கிற ஒரு அரசாங்கம் வேண்டும் என்று சொல்லி. Number 2, they said church and state should unite. திருச்சபையும் அரசாங்கமும் ஒன்றாய் இணைக்கப்பட வேண்டும் என்று இரண்டாவதாக சொல்லப்பட்டது. Now remember, I told you, whenever church and state unite, major problem starts. எப்பொழுதே திருச்சபையும் அரசாங்கமும் ஒன்று இணைகிறதோ பெரிய பிரச்சனை தொடங்கும் என்று நான் சொல்லி இருக்கிறேன். Number 3, papacy will be the head of this new system to direct the world. இந்த புதிய அந்த சிஸ்டத்திலே பாப்பரசர் அதற்கு தலையாய் இருப்பார். You know why? ஏன் தெரியுமா? They have a lot of experience. அவருக்கு அதிக அனுபவம் இருக்கிறது. For 2000 years they have been around. They know exactly how to do things. ஏன்னா 2000 ஆண்டுகளாக இந்த உலகத்தில் இருக்காங்க, அவருக்கு தெரியும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. Number 4, order for religions, politics and economy. Everything they are going to dictate. அவர்கள் மதத்திற்கும் அரசாங்கத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடுவார்கள். Number 5, power to international laws. அவர்கள் உலகம் முழுவதுமாய் இருக்கின்ற அந்த சட்டங்களுக்கு வல்லமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். Number 6, control buying and selling. அது மாத்திரமல்ல, ஆறாவது காரியமாக விற்பதிலும் வாங்குவதிலும் கண்ட்ரோல் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். Why do you think India suddenly came up with Aadhaar card? We never had any card till now. Now it is mandatory. ஏன் இந்தியா திடீரென்று சொல்லி அந்த ஆதார் கார்டு கீழே வந்தது? அந்த கார்டு கீழே ஏன் திடீரென்று சொல்லி? This is all part of the new world government, one world order where they can control everyone. இது எல்லாமே இந்த உலகம் முழுவதுமாய் ஒரு குடையின் கீழே வருவதற்கு ஏதுவான ஒரு செயல் திட்டங்கள், அவர்களை புரிந்து கொள்வதற்கு அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு என்று சொல்லி. Number 7, the church goal is mentioned in that letter. அந்த கடிதத்திலே திருச்சபையினுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. Number 8, they said we are going to redefine religious liberty. You can't worship God as you think and when you want to. We will tell you when. அவர்கள் மீண்டுமாக அந்த மத சம்பந்தமான சுதந்திரத்திலே ஒரு மாற்றங்களை கொண்டு வருவார்கள். நீங்கள் நினைத்த பிரகாரம் உள்ள தேவனை வணங்க முடியாது, அவர்கள் சொல்லுகிற பிரகாரம். You know, according to the Roman Catholic tradition, the Pope will remain Pope till he dies. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய பழக்கத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு போப்பானவர் மரணம் அடைய மட்டுமாக அவர் போப்பாய் இருப்பார். But this is only the second time in history, while the Pope was still alive, another Pope took over. ஆனால் போப்பானவருடைய வரலாற்றிலே இரண்டாவது முறையாக ஒரு போப் உயிரோடு இருக்கின்ற பொழுது இன்னொரு போப் பதவி இருக்கிறார். On March 13, 2013, Pope Francis took over as Pope of the world. மார்ச் 13 2013 அந்த போப் பிரான்சிஸ் அவர்கள் பதவி ஏற்கிறார் போப்பாக. Now Pope Francis is a very special pope. இவர் ஒரு சிறப்பான ஒரு போப்பாக இவர் இருந்தார் பிரான்சிஸ். This is the first pope outside Europe. இவர் என்னன்னா இந்த ஐரோப்பா நாடுகள் எல்லாதிலிருந்து வருகிற ஒரு தேசத்தை சார்ந்தவர் இவர். This is the first Jesuit pope. இவர்தான் ஜெசுட் என்கின்ற வழிமுறையிலே வந்த ஒரு போப். The Jesuit order was formed to counteract Protestant Reformation. இந்த ஜெசுட்டினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த புராட்டஸ்டன்ட்க்கு எதிராக செயல்படுவது என்கின்ற ஒரு நோக்கத்தை உடைய ஒரு அமைப்பு. And Pope Francis has vigorously been contacting the leaders, political and religious leaders of the world to come together. இந்த போப் பிரான்சிஸ் என்கின்ற பாப்பரசர் இந்த உலக பிரகாரமான தலைவர்களையும் மத சம்பந்தமான தலைவர்களையும் ஒன்று இணைக்கும்படியாய் பாடுபட்டவர். And because of the influence of Vatican, European Union
alliance says, we also want to shut down on Sunday in Europe. இந்த ஐரோப்பா தேசத்தினுடைய அந்த அரசாங்கங்கள் ஒன்றிணைந்து போப்பாண்டருடைய அதிகாரத்திற்கு உள்பட்டு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே எல்லாவற்றையும் மூடுவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். You can see that in Liberty magazine. They are saying, work free Sunday, common day of rest for everyone. இந்த யூரோப் சண்டே அலைன்ஸ் என்கின்ற அந்த லிபர்ட்டி மேகசின்ல விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே எல்லா கடைகளையும் மூடி நாம் அதை வேலை இல்லாத நாளாய் மாற்றுவோம். The German constitutional court, they ruled that Sunday should be the day of rest. அந்த ஜெர்மனியில் இருக்கின்ற இந்த சட்டங்களை இயக்குகின்ற அந்த சங்கங்களும் ஒன்றிணைந்து ஞாயிற்றுக்கிழமையை ஒரு ஓய்வு நாளாக அவர்கள் அங்கீகரிப்போம் என்று சொன்னார்கள். And it says there, the court on Tuesday decided in favor of the churches. அவங்களுடைய நீதிமன்றங்கள் ஒன்றாய் இணைந்து திருச்சபைக்கு ஏதுவாக சட்டங்களை ஏற்றியது. And just recently the Italian government proposed shopping ban on Sunday in Italy. இத்தாலி தேசத்தில் இருக்கின்ற அந்த அரசாங்கம் கூட சமீபத்திலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே எந்த ஒரு கடையும் இருக்காது என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. It came live on television all over the world. இது டிவியிலே உலகம் முழுவதுமாய் வந்தது. Already many countries have been influenced to shut down on Sunday. அநேக நாடுகள் ஒன்றாக இணைந்து ஞாயிற்றுக்கிழமையிலே எல்லாவற்றையும் மூடுவதற்கு அவர்கள் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். You know, India is also closed on Sunday. Our schools are closed, offices are closed already. இந்தியாவில கூட நம்முடைய பள்ளிக்கூடங்கள், நம்முடைய அலுவலகங்கள் எல்லாமே விடுமுறை விடப்படுகிறது. But they're going to bring a law saying that you have to close on Sunday and open on every other day. Then God's commandment keeping people will be in problem. அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வரப்போகிறார்கள், ஞாயிற்றுக்கிழமையிலே மூடி மற்ற நாளிலே திறக்க வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுதுதான் தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் பிரச்சனைக்குள்ளாக வருவார்கள். Now you and I might be thinking, what about the Muslim countries? Will they keep Sunday law? நீங்களும் நானும் யோசிக்கலாம், அப்ப முஸ்லிம் தேசம் என்னவாகுது? அவர்கள் ஞாயிறு ஆசரிப்பை ஏற்றுக்கொள்வார்களா? I worked in Kuwait, in a Muslim country, for few years. நான் குவைத் என்ற தேசத்திலே கொஞ்ச வருஷங்கள் நான் அங்க வேலை செய்தேன். I had a very good friend who was a Muslim cleric. He was a imam. எனக்கு ஒரு நல்ல முஸ்லிம் இமாம், அதாவது முஸ்லிம்ல மத போதகரை எனக்கு நன்றாக தெரியும். And I asked him, I said, friend, if there is an international law where all should close on Sunday, will you Muslims agree? Will you all also close? இந்த உலகம் முழுவதுமாய் ஒன்றிணைந்து ஞாயிற்றுக்கிழமையில எல்லா கடைகளையும் மூட வேண்டும் சொல்கின்ற பொழுது முஸ்லிமாக நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று சொல்லி கேட்டேன். You know what he told me surprised me. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அது எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. He said, we will keep Sunday but not Saturday. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையை நாங்கள் என்ன பண்ணுவோம்? பின்பற்றுவோம், ஆனா சனிக்கிழமையே இல்ல. I said, why? அப்படின்னு கேட்டேன். He said, Jews are keeping Saturday. We don't like Jews, but we will keep Sunday, no problem. யூதர்கள் சனிக்கிழமையை ஓய்வு நாளாய் ஆசரிக்கிறார்கள், எனவே நாங்க யூதர்கள் நாங்க விரும்பல, எனவே தான் நாங்க என்ன பண்ணுவோம்? மாற்றிக்கொள்வோம். The Western world is a superpower. They are doing the trade for the world. மேற்கிந்திய நாடுகள் மிக வல்லமையோடு கூட இருக்கிறது, அவர்கள் தான் வாணிப காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். And West, they close on Saturday and Sunday, no trading. அங்கே சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எந்த ஒரு வாணிபமும் கிடையாது, வர்த்தகமும் கிடையாது. But the Eastern, the Muslim countries were closed on Thursday and Friday. ஆனால் முஸ்லிம் தேசத்திலே வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மூடப்பட்டிருக்கும். So for 4 days no trade. அவர்கள் 4 நாள்கள் ஒரு வர்த்தகமும் இல்லை. 2 days my holiday, 2 days your holiday, and 4 days gone our holiday. 2 நாட்கள் எங்களுடைய விடுப்பு, 2 நாட்கள் உங்களுடைய விடுப்பு, அப்ப 4 நாட்கள் நம்முடைய விடுப்பு என்று சொல்லி அவர்கள் என்ன பண்றாங்க? சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறார்கள். So they said, we have to correct this. நாங்கள் இதை சரி பண்ணணும். Because world is now an international market. ஏன்கிட்ட இந்த உலகம் இப்பொழுது உலகம் முழுதுமாய் இருக்கின்ற ஒரு வாணிப ஸ்தலமாய் மாறியது. So not your day, my day, we'll have our day, one common day. உங்க நாளும் வேணாம், எங்க நாளும் வேணாம், நம்ம நாள் எதனா காமனா என்ன பண்ணுவோம்? பொதுவா கொண்டு வருவோம். And the Muslim countries which had Thursday and Friday, they started to shift closer to Friday and Saturday.
முஸ்லிம் தேசம் வேலைக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மூடினவர்கள் இப்போது அதை மாற்றிக்கொண்டு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் மாற்றுவோம் என்று You சொல்லியிருக்காங்க. can see there, it came in BBC News, and those of you who follow it know it. ஒருவேளை இது பிபிசி நியூஸ் அந்த செய்திகளில் வந்திருக்கிறது, அதை நீங்க பார்த்தவங்க நீங்க பார்க்கலாம். It says helping improve business contact with Western states. That's why we are changing. நாங்கள் மேற்கு இந்திய நாடுகளோடு கூட எங்களுடைய வாணிப தொடர்பை பலப்படுத்த வேண்டும், எனவே நாங்கள் மாற்றுகிறோம். What about Saudi Arabia, the very popular Muslim country? இந்த சவுதி அரேபியா என்கின்ற மிக முக்கியமான முஸ்லிம் தேசம், They also changed and they made it Friday, Saturday, closer to the West. அவர்கள் கூட சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தி வெள்ளி சனி அதற்கு அருகிலே They வந்திருக்கிறார்கள். said we have to be in alignment with international business. நாங்கள் உலக சம்பந்தப்படுத்தப்பட்ட அந்த வாணிபத்திலே நாங்கள் எங்களை ஒப்புப்படுத்திக் கொள்கிறோம் என்று What சொல்கிறார்கள். about our good neighbors, Pakistan? நம்முடைய எப்படி அருமையான அயல் தேசமாகிய பாகிஸ்தான், Well, in 1997 itself, they changed from Friday to Sunday. 1997 அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஃப்ரைடேல இருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மாறிட்டாங்க. Friday is only praying and going to work, but Sunday off. அவங்க ஃப்ரைடே வந்து தொழணும், அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும், ஆனா ஞாயிற்றுக்கிழமை அவங்க ரெஸ்ட் எடுக்கணும். Now you might think, what about Israel that keeps Sabbath? Will they change? நீங்க எல்லாம் யோசிக்கலாம், இஸ்ரவேல் தேசம் 7வது நாள் ஓய்வு நாளை ஆசரிக்கிறார்களே, அவர்கள் மாறுவார்களா என்று நீங்க கேட்கலாம். Prime Minister Benjamin Netanyahu said Sunday is an additional day of rest. He said, let's keep Saturday and Sunday. அந்த பிரதம மந்திரி ஆகிய பெஞ்சமின் ஏன்னா அவங்க சொல்றாங்க, நாம சனிக்கிழமையே நம்ம வந்து ரெஸ்ட் டே கொண்டாடுவோம், ஆனா சண்டேயை கூட நம்ம பண்ணுவோம் ஹாலிடேயா நம்ம வச்சுக்குவோம். And some wonder, when the international Sunday law comes, will they open on Sabbath and close on Sunday? ஒருவேளை உலகத்திலே ஞாயிறு ஆசனம் சட்டம் உலகம் முழுதுமாய் வருகின்ற பொழுது அவங்களுடைய கடைகளை சனிக்கிழமை திறப்பாங்களா திறக்க மாட்டாங்களா? In April 2007, Israel's High Court passed an order. ஏப்ரல் மாசம் 2017 இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கின்ற உச்ச நீதிமன்றம் இவ்விதமான ஒரு சட்டங்களை இயற்றியது. Supermarkets, entertainment centers and pharmacies would be allowed to operate in Tel Aviv on the Sabbath. பெரிய அந்த டெலவி என்கின்ற அவளுடைய கேபிட்டல் தேசத்திலே பெரிய கடைகளும் வணிக ஸ்தலங்களும் பொழுதுபோக்கு காரியங்களும் சனிக்கிழமை திறந்திருக்கும் என்று சொல்லி அவங்க சட்டத்தை ஏற்றிருக்கிறார்கள். Sabbath keeping nation said you can open some business on Sabbath but Sunday close. ஆனா சனிக்கிழமையே ஓய்வு நாளா ஆசிக்கின்ற அந்த தேசம் சொல்கிறது இதெல்லாம் இதெல்லாம் திறக்கலாம், ஞாயிற்றுக்கிழமையில க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுது. Recently in the Fox News it says Pope laments Christian working on Sundays. He's crying, he's saying, why should Christian work on Sunday? You have to close. இந்த ஃபாக்ஸ் என்கின்ற அந்த செய்தி சேனலிலே இவ்விதமாக வந்திருக்கிறது, ஏன் கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யணும், அதை என்ன பண்ணுவோம் மூடுவோம் என்று சொல்லி நியூஸ் வந்திருக்கிறேன். As I close, very soon something is going to happen next year. சீக்கிரமா அடுத்த வருஷத்துக்குள்ள ஏதோ ஒரு காரியம் நடக்க போகிறது. May 14, 2020, Pope Francis has called the world leaders, spiritual leaders, athletes, great businessmen to Vatican. He said we have to sign a global pact. மே மாதம் 14ஆம் தேதி 2020 போப் அவர்கள் அநேகருக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார்கள். பிரபலமான அரசியல்வாதிகள், மத சம்பந்தமான தலைவர்கள், விளையாட்டிலே உயர்ந்து நிற்கிறவர்கள் எல்லாரையும் ஒன்றிணைந்து அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறார்கள். 3-point agenda. 3 விதமான ஒரு அஜெண்டாவை கொண்டு வர போகிறார்கள். He's saying the world has 3 fractures, we will heal the fracture. இந்த உலகம் 3 விதமாய் முறிந்து கிடக்கிறது, அந்த முறிந்து போன உலகத்தை நாம் சுத்தமாக்குவோம். I want to quote what he's saying. The new educational pact will aim to heal 3 factors affecting the world. நான் அவர்கள் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்ல நான் பிரயாசப்படுகிறேன். கல்வி சம்பந்தமாக உடைந்து கிடக்கின்ற அந்த கல்வியை நாம் சுத்தமாக்குவோம் 3 விதத்திலே. And the first is healing a vertical rift between man and the absolute. அது முதலாவது அந்த சுத்தமாக்குதல் என்னவென்று சொன்னால்,
செங்குத்தாக இருக்கின்ற அந்த பிளவை சரி செய்வோம். Now you tell me, in the 10 commandments, 2 tables of stone, which is connected with man and God? நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு 10 பிரமாணத்திலே எந்த பிரமாணங்கள் மனிதனையும் தேவனையும் இணைக்கிறது? The first table. முதலாவது கற்பனையில் இருக்கின்ற அந்த பிரமாணங்கள். He's saying there's a fracture there, we will heal it. அங்க உடைஞ்சு போய் இருக்கு, அதை நாம் சுத்தமாக்குவோம். In fact, he's using the exact word that the Bible uses in Revelation. His deadly wound was healed and all the world wondered after the beast. அவர்கள் உபயோகப்படுத்துகிற அந்த வார்த்தையாகப்பட்டது வேதாகமம் சொன்ன வார்த்தையை அவர்கள் உபயோகித்திருக்கிறார்கள். சாவுக்கு எதுவான அந்த காயம் சுத்தமாகப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி. And the second fracture, the pack that should heal, horizontal between generation, cultures, within family. It talks about religion, financial, social, moral difficulties. We will heal that. இந்த இரண்டாவது காரியம், உடைந்து கிடக்கிற காரியங்களை சுத்தமாக்க வேண்டும் என்று சொன்னால் அது குறுக்காக இருக்கிற காரியத்தை சுத்தமாக்க வேண்டும். அது என்னவென்று சொன்னால் சமுதாயத்திலே, குடும்பத்திலே, மதத்திலே, பணத்திலே இருக்கின்ற பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி. Now you tell me, in the 10 commandments, which table of stone has to do with human beings? 10 பிரமாணத்திலே எந்த பிரமாணம் மனிதனை தொடர்புபடுத்துகிறது? The second table of stone, he said that also we will heal. இந்த இரண்டாவது பிரமாணத்திலே கற்பனையிலே கொடுக்கப்பட்ட பிரமாணங்கள் அதை அவர்கள் என்ன பண்ணுகிறாங்கன்னா நேராக்க போகிறார்கள். And the third fracture is between humanity and the environment. மூன்றாவது காரியம் சுத்தமாக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் மனிதனும் சுற்றுச்சூழலையும். He's saying the environment is having a problem, we will fix that as well. இந்த உலகத்தில் இருக்கிற சுற்றுச்சூழல்கள் பிரச்சனையில் இருக்கிறது, அதை சரி செய்ய வேண்டும். And if you read all the news about the environment, they are all talking about slow Sunday because of global warming, United Nations Environmental Sabbath service. That is the environment. Will close on Sunday so that the earth will heal. அவர்கள் என்ன சொல்ல பிரயாசப்படுகிறார்கள் சொன்னால் பூமி வெப்பமாகுதல், அதை நாம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக ரெஸ்ட் எடுக்கின்ற பொழுது அந்த பூமி வெப்பமாகுதல் சாபாகும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். Well, those who refuse this 3-point agenda are going to get into problem. இந்த 3 விதமான அஜெண்டாவுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியலையோ அவளுக்கு பிரச்சனை வரப்போகிறது. They will force the mark of the beast or Sunday law, and no man can buy or sell if he did not have the mark. அந்த ஞாயிறு ஆசிரிப்பு சட்டம் என்கின்ற அந்த மிருகத்தின் முத்திரையை அவர்கள் கொடுக்கின்ற பொழுது அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதை தடுத்துக் கொள்கிறத தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. So it will be very hard for us to survive. நீங்களும் நானும் வாழ்வதற்கே மிக கடினமாய் மாறி போகும். And if we still continue to survive, ஆனாலும் இன்னும் தொடர்ந்து நம்ம வாழ்வோம் என்று சொன்னால், it says those who do not worship the image of the beast should be killed. அது தொடர்ந்து சொல்கிறது மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரும் கொலை செய்யத்தக்கதாக. Remember I told you that when church and state unite, persecution will come, death sentence will come. எப்பொழுது சபையும் அரசாங்கமும் ஒன்றாய் இணைகிறதோ உபத்திரவம் வரும், மரணமும் நேரிடும். And at this time, God will start working on behalf of His people. Our last text, Psalm 119. இந்த வேளையிலே மக்களுக்காக ஆண்டவர் வேலையை தொடங்க போகிறார். It is time for thee, O Lord, to work, for they have made void thy law. நீதியை செய்யும் கர்த்தருடைய வேலை வந்தது, அவர்கள் உம்முடைய நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள். The plagues will come upon those people. At the end of the plagues, Jesus will come to take his people home. வாதைகள் அந்த மக்களுக்கு வரப்போகிறது. இந்த வாதையின் முடிவிலே இயேசு கிறிஸ்து அவளை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். That's about when government imposes religious laws. இதுதான் அரசாங்கம் மத சம்பந்தமான சட்டத்தை கட்டாயப்படுத்துகின்ற பொழுது. May we all be ready to meet Jesus and stand for the truth like Shadrach, Meshach, Abednego and Daniel. நாம் அனைவரும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல ஆண்டவருக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தி அவருக்காக நாம் நிற்போம். My next presentation is when grace ends. என்னுடைய அடுத்த செய்தி என்னவென்றால் கிருபை முடிகின்ற பொழுது. ஆமென். ஆமென். கிருபை முடிகின்ற பொழுது என்ன நடக்கும் என்பது அவருடைய அடுத்த செய்தியாக இருக்கிறது.
காத்திருப்போமா ஜெபத்தோடு கூட